2013ஆம் ஆண்டு 40வது வெளியேறாங்க. 2013ஆம் ஆண்டு 40வது வெளி ரைட்டு. சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவில் காணப்படும் பட்டி பியில் ஒரு சுற்று இருக்கும் அதே வேளை ஏக்கும் பிக்கும் இடையே ஒரு பேட்டரி கொடுக்கப்படும் போது சுற்றுடன் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒளிகாலும் விரிவாகி எல்இடி ஒழுகின்றதா. ஏக்கும் பிக்கும் இடையே பேட்டரி முடிவிடங்கள் இடைமாற்றப்படும் போது பெட்டி பியின் உள்ளே இருக்கும் பின்வரும் எந்த சுற்று அல்லது சுற்றுக்கள் ஒளிகாலும் விரிவாகியை ஒளிரை செய்ய கொண்டிருக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது சொன்னா, எனக்கு ஒரு பேட்டரியை தொழிற்கைக்கு இந்த ஒளிகாலும் விரிவாகி ஒளிதான் ரைட்டா கொடுக்கப்பட்டு ஒளிகாலும் விரிவாகி ஒளிர்கின்றது. ஏக்கும் பிக்கும் இடையே பேட்டரி முடிவிடங்கள் இடைமாற்றப்படும் போது பெட்டி பியின் உள்ளே இருக்கும் பின்வரும் எந்த சுற்று அல்லது சுற்றுக்கள் ஒளிகாலும் விரிவாகியை ஒளிரை செய்யும். அந்த பேட்டரியை இடம் மாற்றினா எங்க எந்த கட்டத்திலும் வெளிப்பட்டிருக்கு. எக்ஸ்பிரஸ் 3 படம் போடப்படுறது ரைட்டா. முதலாவது படத்தை பாருங்க. இது வந்து அந்த எக்ஸெண்ட் அமைப்பு ரைட்டா. நீங்க சொல்லப்படுறதுபடி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, ஏற்கனவே பேட்டரி வந்து ஒரு பக்கமா போட்டிருக்கேக்கு ஒளிதா இருந்தா மற்ற பக்கமா போடைக்கே ஒளிதவணும். அப்ப 2 திசையிலேயே போட்டாலும் அங்க எல்இடி ஒளிதவணும். அந்த மாதிரி செட்டப் சொல்லப்பட்டிருக்கு ரைட்டா. உருவில் காணப்படும் பெட்டி பியில் ஒரு சுற்றி இருக்கும் அதே வேளை ஏக்கும் பிக்கும் இடையே பேட்டரி கொடுக்கப்படும் போது சுற்றுடன் கொடுக்கப்பட்டிருக்கும் ஒளிகாலும் விரிவாய் ஒளிகின்றது. ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள பேட்டரி முடிவிடங்கள் இடைமாற்றப்படும் போது பெட்டி பியினுடைய இருக்கும் பின்வரும் எந்த சுற்று அல்லது சுற்றுக்கள் ஒளிகாலும் விரிவாகி ஒளிரை செய்யும். 2 சந்தர்ப்பத்திலேயும் அது ஒளிரக்கூடிய மாதிரி இருக்கணும். ஏற்கனவே இப்படி போட்டு கேட்கும் ஒளிரணும். பேட்டரியை வந்து நீங்க இங்கால பிளஸ் இங்கால மைனஸ் கொடுத்தாலும் ஒளிரணும், இங்க மைனஸ் இங்க பிளஸ் கொடுத்தாலும் ஒளிரணும். 2 திசையில கொடுத்தாலும் என்ன சொல்லலாம், அந்த ஒளிகாலும் விரிவாகி ஒளிரணும். இந்த சிடிக்குலாம் ஒளிகாலும் விரிவாகி இருக்கு. இந்த சிடிக்குலாம் ஒளிகாலும் விரிவாகி இருக்குதா இருந்தா நீங்க 2 திசையில கரண்டா கொடுத்தாலும் அது எரியக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்காக கரண்ட் ஒளி வரணும். 2 திசையாலே கரண்டை கொடுத்தாலும் இதுல இருக்கிற அந்த ஒளிகாலும் விரிவாகி வந்து என்ன செய்யணுமா இருந்தா ஒளிரக்கூடிய சந்தர்ப்பம் எங்க இருக்குன்னா இருக்கப்படுறது சரியா. அதாவது எந்த பக்கம் கரண்ட் ஓடினாலும் இவர் ஒளிர வேணுமா இருந்தா இங்கே இருந்தீங்க தான் கரண்ட் வரணும். இவர் ஒளி வேணுமா இருந்தா இது பிளஸா இருக்கணும், இது மைனஸா இருக்கணும். இங்கே இருந்தீங்க தான் கரண்ட் வரணும். இங்க நீங்க கவனிங்க, இவருக்கு இந்த திசையில கரண்டை கொடுப்பீங்களா இருந்தா இந்த திசையில கரண்டை கொடுத்தா இதுக்கால வர கரண்ட் இதுக்கால விடாது, முழு கரண்ட் என்ன செய்யணும், இதுக்கால வந்து இதுக்கால திரும்பி. இங்கே இருந்து கரண்ட் அனுப்பிங்களா இருந்தா இருவாயு வந்து வேலை செய்யுமா இருந்தா தலை வந்து 0. இந்த இருவாய் இந்த திசையில கரண்ட் போனா இந்த இருவாய் முன்னுக கூட. இந்த இருவாய் முன்னுக கூட இருந்தா நீங்க இதுக்கு கரண்டை கொடுப்பீங்களா இருந்தா இங்க தலைக்குள்ள எல்லாம் போய் வர வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி வந்தாலும் இதுக்குள்ள விலைக்கு என்ன செய்யணும், இதுக்குள்ள விலைக்கு இது என்ன இருக்கும்னு சொன்னா இது பின்னுக கூட இருக்கும். இந்த திசையில கரண்ட் அனுப்பிக்கு தலைக்குள்ளால போய் இங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கிடையாது, தடை இல்லாத பாதைக்குள்ளாலே வந்துடும். இந்த திசையில கரண்ட் அனுப்பிக்கு இந்த பாதையாலே கரண்ட் வந்து என்ன செய்யணும்னு சொன்னா சுற்றுப்பூர்ணமாயிடும். இந்த பாதையிலே வந்து சுற்றுப்பூர்ணமாயிட்டு அந்த இங்க கரண்ட் ஒளிவிடாது, அப்பைக்கு எல்இடி என்ன செய்யாது, ஒளியாது ரைட்டா. முதலாக கட்டத்துக்கு நீங்க மாறி இங்க இருந்து கரண்ட் குடிப்பீங்களா இருந்தா ரைட்டா, இங்க இருந்து கரண்ட் குடிப்பீங்களா இருந்தா இந்த திசையில கரண்ட் அனுப்புறமா இருந்தா ரைட்டா, இந்த திசையில கரண்ட் அனுப்புறமா இருந்தா இதுக்கால கரண்ட் போயிடாது. இதால வார கரண்ட் இங்க நடக்கும்னு சொன்னா இதுக்குள்ள ஒளியுது, இதுக்குள்ள விடாது. இதால வார கரண்ட் இந்த மாதிரி வந்து இதுக்குள்ள திரும்பி இங்க வந்து இங்கே என்ன பேமெண்ட் செய்யாது. இந்த ஒளிகாலம் விரிவாய் ஒளிராது. அவங்க 2 சந்தர்ப்பத்திலையும் இந்த ஒளிகாலம் விரிவாய் ஒளிராது. அதையும் பட்டியை மாத்தி போடுறேன்னு சொன்னா இங்க ஆடல் ஓட்ட மாற்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ், இங்க பிளஸ் இருந்தா இங்க மைனஸ் மாறி மாறி வருது. அப்ப இந்த திசையில கரண்ட் வந்தா அது தலைக்குள்ளால போய் விடாம நேரடியாக எதுக்குள்ளாலே வந்துடும். அப்ப அங்க விரிவாய் வேலை செய்யாது. இந்த திசையில கரண்ட் வந்தா வேற கரண்ட் இதுக்காலே வந்துடும். ஏன்னா அப்ப திமுக பொருளா இருக்கும், அது கல கரண்ட் ஓடிடாது. வேற கரண்ட் செஞ்சிடும், இது கடை திரும்பி அப்பயும் விரிவாய் வேலை செய்யாது. அப்ப இந்த இருவாய் 2 சந்தர்ப்பத்திலையும் வேலை செய்யாது ரைட்டா. என்ன சொல்லப்பட்டிருக்கா,
அங்க வெட்டின திசையை மாத்த வேலை செய்யணும். எக்ஸ் என்ற அமைப்பு பிணைச்சிட்டு ரைட்டா. அடுத்து வைய பேரன், வையண்ட அமைப்பு பேரன். வையண்ட அமைப்புல சரி, பையில இந்த மாதிரி போட்ட பிறகு இது வந்து பி, இங்க போடப்பட்டிருக்கு சி, இங்க போடப்பட்டிருக்கு டி ரைட்டா. அந்த சிடி கிடையில என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த ஒளிகால விரிவாய் இணைக்கப்பட்டிருக்கு ரைட்டா. சிடி கிடையாது தான் அந்த ஒளிகால விரிவாய் வந்து இணைக்கப்பட போகுது, இதுக்கெல்லாம் இணைக்கப்பட போகுது. அப்ப இங்க கவனிங்க, இந்த திசையில கரண்ட் அனுப்பிவியா இருந்தா, இந்த திசையில கரண்ட் அனுப்புறமா இருந்தா இதுக்கால கரண்ட் இயலாது. இதுக்கால வாரகரன் இந்த இவாய்க்களால வந்து அப்படியே இங்கே வந்துடும். இதுக்கால வாரகரன் இதுக்கால போய் இதுக்கால போன அவசியம் இல்லை. திருப்பி இங்க இருவாய் அந்த தடை இல்லாத வாய் இருக்கு, இதுக்கால வந்துடும். அதுக்கால போதையும் இல்லாத என்றால் பின்னுக கூட மாறி போகும். இப்ப நேரடியாக நடக்கும் சுமிதாரேகன் வந்தது அப்பேங்க அந்த இருவாய் வேலை செய்யாது. இங்க ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வேலை செய்ய முடியாது தான் கேள்வி சொல்லப்பட்டு, ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் வேலை செய்யும். முதலாவது கேஸ்லயே விளைஞ்சிட்டு படத்தை விளைய விட்டு பார்க்கலாம். அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் விலைக்கு இதுக்கான வாரகரன் இதுக்காலே வந்துடும். அப்ப அந்த இருவாய் வேலை செய்யாது. இங்கே இருந்து கரண்ட் அனுப்புவீங்களா இருந்தா ரைட்டா, இந்த திசையில கரண்ட் அனுப்புவீங்களா இருந்தா எப்படி நடக்கும்னு சொன்னா, இங்கே இருந்து கரண்ட் அனுப்பி இதுக்கால போயிடாது. அப்படி நடக்கும், இதுக்கால போகும். இதுக்கால போகுமா இருந்தா இதுக்கால போற கரண்ட் இங்கே நடக்கும்னு சொன்னா இதுக்கால வந்தா திருப்பி இங்க இருந்து இங்க வெளியே திருப்பி வந்த பாதைக்கு வரும். ஆனா வந்த பாதைக்கு ஒரு வாரம் என்ன செய்யாது, கரண்ட் வராது. எப்பயும் அழுத்தம் கூடிய இடத்துல இருந்தா அழுத்தம் குறைஞ்ச இடத்துல கரண்ட் வரும். அதாவது இதுக்கால போற கரண்ட் நீங்க இதுக்கால வரணும்னு யோசிச்சா திருப்பி இதுக்காம இருக்கும். இப்படி வரையில அப்படி வரையில கரண்ட் இதுக்கால வார கரண்ட் திரும்பி என்ன இதுதான் வந்துடும். இந்த ஏக்கு தான் வரும். இப்ப வீர வழிகிட்ட அது திருப்பி இதுக்கால வாரகரன் திருப்பி இதாலேயே வந்துடும். அப்பயே வேலை செய்யாது, அந்த இருவாய் வேலை செய்யாது. ஏன்னா அந்த இருவாய்க்களால கரண்ட் ஓடுற நேரம் நீங்க எடுக்க நேரம் கிடைக்கும். இந்த இருவாய்க்களால கரண்ட் வந்தா இப்படி வரையிடாது, ஏக்கு தான் வந்து சேரும். இது மற்ற மாதிரி எடுத்து வைக்கப்பட்டிருக்குது, இது மாதிரி இருந்திருந்தா அப்படி வந்திருக்கலாம், சான்ஸ் இருக்கு வேற. ஆக இப்ப என்ன செய்யும், இதாலேயே திரும்பி வந்துடும். இப்பயே வேலை செய்யாது, இருவாய் வேலை செய்யாது. ஆக இப்ப இந்த ரெண்டு சந்தர்ப்பத்திலும் அந்த இருவாய் வேலை செய்ய போறது இல்லை. அப்படின்னு இது வையன் அமைப்பு என்ன செய்யுது, அதை சொன்ன கேஸுக்கு பிழைச்சிக்குது. வையன் அமைப்பு பிழை சட்ட பேரன் ரைட்டு, சட்ட அமைப்பு. சரியா சட்ட அமைப்பு பாருங்க, சரியா சட்ட அமைப்புல இதுக்குள்ள இருவாய் இந்த மேட்டம் இணைக்கப்பட்டிருக்கு. சரியா ஒளிகால இருவாய் இந்த மேட்டம் இருவாய் இணைக்கப்பட்டிருக்கு. இப்ப நீங்க இங்க இருந்து கரண்ட் அனுப்புவீங்களா இருந்தா இதுக்கால வாரகரன் இதுக்கால போயிடாது, அது பின்முக கூட. இதுக்கால வாரகரன் இதுக்கால வந்து இப்படி விளங்கிடாது, பின்முக கூடல். நேர என்ன செய்யணும், இருவாய்க்குள்ளால வந்துதான் கிட்ட வருமா, இருவாய்க்குள்ளால வந்து இந்த திசையில வந்து இந்த மாதிரி கரண்ட். இதுக்கால வாரகரன் என்ன செய்யணும்னு சொன்னா இருவாய்க்குள்ளால வந்து வேணும். அப்ப அந்த சந்தர்ப்பத்தில் இப்ப என்ன செய்யும், இருவாய் ஒர்க் பண்ணும் ரைட்டா. சட்டால வேண்டி இனி பியில இருந்து இங்க இருந்து கரண்ட் வருமா இருந்தா ரைட்டா, இங்க இருந்து கரண்ட் வருமா இருந்தா இங்க இருந்து போற கரண்ட் பாருங்க இருந்தா இங்க இருந்து கரண்ட் போயிருக்கு, இதால போயிடாது பின்முக கூட. அப்ப என்ன செய்யும், இதுக்கால போகும் ரைட்டா, இதுக்கால போகும் ரைட்டா. அப்ப இதுக்கால வேணும், இதுக்கால வந்தா இதுக்கால வந்து இப்படி போயிடாது, ஏன்னா பின்முக கூட இருக்குது. அப்ப என்ன செய்யும், இங்கால போகும், இங்கால போய் இதால வந்து இப்படி வரகன்னு என்ன செய்யும், இதுக்கு வரும். இதுக்கு இப்ப என்ன செய்யும், டேக்கு வேற சான்ஸ் இருக்கு. அப்ப இந்த கட்டத்துல ரெண்டு சந்தர்ப்பத்திலே என்ன செய்யணும்னு சொன்னா அந்த ஒளிகால விரிவாய் வேலை செய்யும். ஆக இங்க ரெண்டு சந்தர்ப்பத்திலேயும் அந்த ஒளிகாலை நிர்வாகி வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கிறேன்னு சொன்னா அந்த சட்டென்ற அமைப்புல மட்டும்தான் என்ன இருக்கும்னு சொன்னா ரெண்டு சந்தர்ப்பத்திலையும் ஒளிகாலை வாய் வேலை செய்யற அமைப்பு இருக்கும். அப்ப இதுக்கு விட என்ன இருக்குன்னு சொன்னா சர்ச் மட்டுமே இருக்கும். 5வது மொத்தம் கொள்ளவும்
சரி, அதை பாருங்க. 2014-32 காட்டப்பட்டுள்ள சுற்றில் சேருவாய் உடைய ஓட்டளவு 5 வோல்ட் ஆகும். அதாவது இதை வர வி செட்ன பிரமாணம் தரப்பட்டிருக்கு. ரைட், இங்க வர வி செட்ன பிரமாணம் 5 வோல்ட். சேருவாயின் உடைய ஓட்டளவு வந்து 5 வோல்ட் ஆகும். ஆறில் ஒரு தகுந்த தடையாகும் ஆடி S1 மூடி S2 திறப்பதன் மூலம் கொள்ளளவு C முதலில் 10 வோல்ட்டுக்கு ஏற்றப்படுகின்றது. பின்னர் S1 திறக்கப்பட்டு S2 மூடப்படுகின்றது. S2 மூடப்பட்ட பின்னர் சுற்றில் தொழிற்பாடு வெட்டி செய்யப்பட்ட பின்வரும் கூட்டு கிடைக்கிறது. அப்ப ஏற்கனவே இந்த S1 மூடப்படுமா இருந்தா இது திறக்கப்பட்டிருக்குது. இப்ப என்ன நடக்கணும்னு சொன்னா இந்த குரலை வந்து மின்னேற்றப்படும். இந்த குரலை வந்து மின்னேற்றப்படுமா இருந்தா கொஞ்ச நேரத்திலே மில்லி செகண்ட் நேரத்திலே குரலை மின்னேற்றப்பட்டுரும். குரலை மின்னேற்றப்படுறதா இருந்தா இதுக்குள்ள வர அழுத்தம் என்ன இருக்கும்னு சொன்னா 10 வோல்ட் இருக்கும். ரைட், இந்த குரலைக்குள்ள வர அழுத்தம் என்ன இருக்கும்னு சொன்னா 10 வோல்ட் அழுத்தம் இருக்கும். அப்படியே பிளஸ் ஒரு வார வரைக்கும் பிளஸ் ஆகும், மைனஸ் ஒரு வார வரைக்கும் மைனஸ் ஆகும். சரியா, இந்த பேட்டரியில பிளஸ் ஒருக்கம் வார வரைக்கும் பிளஸ் தகடு ஆகும், மைனஸ் வார வரைக்கும் மைனஸ் தகடாகும் மின்னேற்றப்படுறது. அடுத்த கட்டம் இதில் நான் துண்டிச்சுடுவனா இருந்தா இந்த ஆளை போடப்படலையா இருந்தா இப்ப இந்த ஆளை போடலையா இருந்தா இந்த குரலைக்கு கொடுக்குற அழுத்தம் 10 வோல்ட்டாக இருக்கும். என்ன குரலை மின்றக்கப்படாது அப்படியான்றது. இந்த ஆடியை நீங்க போட்டாதான் என்ன செய்யணும்னு சொன்னா குரலை வந்து மின்றக்கப்படும். இந்த ஆடியை போட்டா கூட என்ன செய்யும், குரலை மின்றக்கப்படும். ஆரம்பத்துல இது வந்து போடப்பட்டு இது குரலை சாட்சி பட்டா பிறகு இந்த ஆடை போடப்படுது. இந்த ஆடை போடப்படுறதா இருந்தா இப்ப சுற்றுல என்ன நடக்கணும்னு சொன்னா இங்கே இருந்து இங்க நோக்கி மின்னோட்டம் இருக்கும். ஏன்னா பிளஸ்ல இருந்தா மின்னோட்டம் இருக்கும். பிளஸ்ல இருந்து இங்க நோக்கி மின்னோட்டம் இருந்தா இருந்தா இந்த இருவாயி பின்முக கூடலாம் இணைக்கப்பட்டிருக்கு. ஒரு இருவாயி பின்முக கூடலாம் வேலை செய்யும். பின்முக கூடல வேலை செய்ய வேணுமா இருந்தா அவருக்கு இடையில வர அந்த அழுத்தம் வந்து விசெட்டின் பெருமானத்திலும் பார்க்க பெருசா இருந்தா தான் வேலை செய்யும். இப்ப விசெட்டிலும் பார்க்க பெருசா இருந்தா வேலை செய்யும். ஒரு மின்னோட்டத்தில் என்ன செய்யாது, அங்க வர அந்த அழுத்தத்தின் பெருமானம் தாங்க போறது இல்லை. எவ்வளவு மின்னோட்டம் முடினாலும் அந்த அழுத்தம் வந்து விசெட்டிலும் பெருசா இருந்தா அந்த 5 வோல்ட் அழுத்தத்தையே பண்ணிக்கொண்டு இருக்கு. அப்ப ஆரம்பத்துல S1 மூடப்பட்டு சாக்கியத்தினா கூட 10 வோல்ட்டா இருக்குமா இருந்தா S2 மூடப்படுற அந்த கணத்துல கொஞ்ச நேரம் இதுக்கு 10 வோல்ட் அழுத்தம் இருக்கிறதா இருந்தா, இது குரலுக்குள்ள 10 வோல்ட் அழுத்தம் இருக்கிறதா இருந்தா இதுக்கு 5 வோல்ட் அழுத்தத்தை என்ன செய்யணும், குறிப்பிட்ட நேரத்துக்கு பண்ணிக்கொண்டு இருக்கும். இப்ப குரலை மின்றகப்பட்டு கொண்டிருக்கும். கொஞ்சம் கொஞ்சம் பல நேரமா இருக்காது, குரலை மின்றகப்பட்டு கொண்டிருக்கும். அப்ப இங்கே இருந்து இங்க மின்னோட்டம் வரதால குரலை மின்றகப்படுறதா இருந்தா இதுக்குள்ளால மின்னோட்டம் ஓடும், இதுக்குள்ளால கொஞ்சம் மின்னோட்டம் வரும். அந்த மின்னோட்டத்தை நாங்க கேட்கலாங்க ஐ சைட் மாதிரி கேட்கலாம். இதுக்குள்ள வர மின்னோட்டத்தாங்க இருக்கும் IL மாதிரி கேட்கறாங்க. இதுக்கு வர IL இருக்கும். இந்த IL இந்த ஐசெட்டும் இதால வரும். இதால வர மின்னோட்டத்தில் வருமானம் ஐசெட், இதால வர மின்னோட்டத்தில் வருமானம் IL. அது சேர்ந்து என்ன இருக்கும், இங்க IN மின்னோட்டமா சேர்ந்து இருக்கும். அதாவது இங்க வர ஐயின் பெருமானம் தான் என்ன இருக்கும்னு சொன்னா இங்க வர ஐயின் பெருமானம் தான் ஐசெட் பிளஸ் IL இருக்கும். இந்த ஆளி போடப்பட்டு கொஞ்ச நேரத்துக்கு வந்து இதுக்கு 10 வோல்ட் அழுத்தம் இருந்தா இதுக்கு 5 வோல்ட் அழுத்தத்தை என்ன செய்யணும்னு சொன்னா இந்த சேர் வந்து கொண்டு இருக்கும். அப்ப இந்த தடைக்குள்ள வர அழுத்தம் என்ன இருக்கும்னு சொன்னா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு 5 வோல்ட்டாவே இருக்கு. இவன் விசெட்டின் பெருமானம் தான் இருக்கு. அதாவது கொள்ளளவின் அந்த அழுத்த பெருமானம் வந்து 5 வோல்ட் பெருமானத்துக்கு குறை மட்டும் இதுக்கு 5 வோல்ட்டே பண்ணிக்கொண்டு இருக்கும். இப்ப கொள்ளளை மின்றகப்பட்டு கொண்டு இருக்கும். இப்ப கொள்ளளவின் அழுத்தம் 10 இருந்து 9 வந்து 8 வந்து 7 விழுதா இருந்தா இதுக்கு 5 இருந்து கொண்டு இருக்கும். அப்ப இதுக்கு விழுற அழுத்தம் தான் என்ன கொண்டு இருக்கும், குறைஞ்சு கொண்டு இருக்கும். இதுக்குள்ள விழுற அழுத்தம் தான் குறைஞ்சு கொண்டு இருக்கும். இதுக்குள்ள வர அழுத்தம் 5ஆவே பண்ணிக்கொண்டு இருக்கும். அப்ப கொள்ளளவின் வோல்டேஜ் 10 இருந்து 5 வோல்டேஜ் வேறு மட்டும் இவருக்குள்ள வர அழுத்தம் வந்து 5 வோல்ட்டாவே பேணப்பட்டு கொண்டு இருக்கும். இவருக்குள்ள வர அழுத்தம் வந்து 5 வோல்ட்டாவே பேணப்பட்டு கொண்டு இருக்கிறதா இருந்தா இதுக்குள்ள வர அழுத்தம் 5 வோல்ட்டாவே பேணப்படுறதா இருந்தா உங்களுக்கு தெரியும் IL-க்குரிய சமன்பாடு தான் என்ன போடலாம்னு சொன்னா V செட்டின் கீழ் இங்க வர RL என்ற மாதிரி போடலாம். RL பிரமாணம் என்ன செய்யாது, மாறாது. V செட்டின் பிரமாணம் ஒரு கொஞ்ச நேரத்துக்கு மாறாது. இது கொள்ளளவின் அழுத்தம் வந்து 10 இருந்து 5 மட்டும் V செட்டின் பிரமாணம் மாறாது. அப்ப அந்த IL பிரமாணம் என்ன செய்யாது, கொஞ்ச நேரத்துக்கு மாறாது. அப்ப கொஞ்ச நேரத்துக்கு இந்த IL-க்குள்ள ஒரு மின்னோட்டம் மாறிலையா இருந்தா இங்க உண்மையிலேயே வேற மின்னோட்டம் குறைஞ்சு வரணும். இது IL பிரமாணம் ஏன் குறைஞ்சு வரணும்னு சொன்னா கொள்ளளவின் குறைஞ்சு வர கொள்ளளவின் அழுத்தம் குறைஞ்சு வரதா. அப்ப அந்த இங்க IL மாறாம இருக்கும். அப்ப எது குறைஞ்சு போகும், I செட் தான் குறைஞ்சு போகும். IL மாறாம இருக்குதா இருந்தா I கட்டாயம் குறையணும்னு சொல்லலாம். நாங்க ஏன் I குறையணும், இந்த 10 வோல்டேஜ் பிரமாணம் குறையறதால இதுல இருந்து வெளிக்கிற மின்னோட்டம் கட்டாயம் குறையணும். I குறையதா இருந்தா அதுக்கிட்ட என்ன செஞ்சு போகும், I செட் குறைஞ்சு போகும். I செட் குறைஞ்சு போய் ஒரு கட்டத்துல நடக்கும்னு சொன்னா இந்த வோல்டேஜ் பெருமானம் 5 வோல்டேஜிலும் பார்க்க குறைய விலைக்கு அதுக்கு பிறகு சிலர் வேலை செய்யாது. 5 வோல்டேஜிலும் குறைய விலைக்கு சிலர் வேலை செய்யா இருந்தா வேற மின்னோட்டம் சிலருக்குள்ளால ஓடாது. வேற அப்பேக்க சிலர் வந்து முடிவிலியா இருக்கும் வேலை செய்யாம இருக்கே. வேற மின்னோட்டம் என்ன செய்யணும்னு சொன்னா இதுக்காக வந்தா இதுக்காக இருக்கும். அப்ப இவற்ற பெருமானம் 5 வோல்டேஜா வெறும் மட்டும் நடக்கும்னு சொன்னா RL-க்கு விழுற அழுத்தத்தின் பெருமானம் என்ன செய்யாது, மாறாது. அப்படியான் இருக்கு.
இதுக்குள்ள வரத்துல 5 பேரும் குறைஞ்சு கொண்டு இருக்கும். கொள்ளளவில வர கொள்ளளவுக்கான சாப்பாடு தான் நாங்க மின்புலத்துல பயப்போம். கொள்ளளவில வர கொள்ளளவுக்கான சாப்பாடு Q7 C7 Q/V என்ன. இப்போ கொள்ளளவில சேமிக்கப்பட்ட மின்னேற்றம் Qக்கு என்ன போடலாம்னு சொன்னா Z into V என்ன போடலாம். கொள்ளளவில சேமிக்கப்பட்ட மின்னேற்றத்துக்காக போடலாம் Q7 CV என்ன. இப்போ கொள்ளளவில சேமிக்கப்பட்ட மின்னேற்றம் Q7 CV இருந்தா அந்த சேமிக்கப்படுற ஏற்றம் அந்த கொள்ளளவத்தின் பெருமானத்திலேயும் அழுத்தத்திலேயும் தாங்கி இருக்கு. அப்ப இங்க அழுத்தத்தின் பெருமானம் 10 வோல்ட். நம் கொள்ளளவத்தின் பெருமானத்தை மிக மிக கூடவா வச்சிருக்கா இருந்தா ஆரம்பத்துல கொள்ளளவில சேமிக்கப்படுற ஏற்றத்தின் அளவு மிக மிக கூடவா இருக்கும். கணக்கு ஏற்றம் சேமிக்கப்படுமா இருந்தா கணக்கு ஏற்றத்துக்கு என்ன செய்யும், மின்னோட்டத்தை கொள்ளளவமாகி கொண்டிருக்கும், உடனே அழுத்தத்தை குறைய விடாது. அதாவது கொள்ளளவின் பெருமானம் கூடவா இருக்குமா இருந்தா அந்த கொள்ளளவி சேமிச்சு வச்சிருக்கிற ஏற்றத்தின் அளவு கூடவா இருக்கும். சேமிச்சு வைக்கிற ஏற்றத்தின் அளவு கூடவா இருக்குமா இருந்தா கன நேரத்துக்கு என்ன செய்யணும்னா மின்னோட்டத்தை வழங்கலாம். அப்ப இதுல ஒரு அந்த மின்னோட்டத்தை வழங்குற அந்த நேரம் அதாவது கொள்ளளவி மின்றாக்கப்படுற நேரம் கொள்ளளவின் கொள்ளளத்துல அங்க இருக்கும். ஏனென்றா அவற்றை கொள்ளளவம் கூடவா இருக்குமா இருந்தா இவருடைய வண்டியை தான் போடுறீங்க. கொள்ளளவம் கூடவா இருக்குமா இருந்தா ஆரம்பத்துல சேமிக்கிற கியூன்ற பெருமானம் அந்த கொள்ளளவம் சேமிக்கிற ஏற்றத்தின் பெருமானம் கூட ஏற்றங்களோடு தான் இங்க என்ன வருது, மின்னோட்டம் வருது. ரைட்டா? இப்போ கொள்ளளவம் கூட இங்க அந்த மின்னோட்டம் ஒரு நேரத்தின் பெருமானம் என்ன செய்யணும்னு சொன்னா மின்னோட்டம் ஒரு நேரத்தின் பெருமானம் கூடும். கணக்கு நேரத்துக்கு மின்னோட்டம் கூடும் கொள்ளளவம் கூடவா இருந்தா. சின்ன கொள்ளளவியா இருந்தா கொஞ்ச நேரத்தில் என்ன செஞ்சிடும், மின்றாக்கப்பட்டுரும். அதனால அந்த சீராக்கத்துல காய்ச்சினாங்க அந்த பெரிய கொள்ளளவம் பூடைக்கு அந்த குட்டிலை அழுத்தம் என்ன செய்யும், குறையும் மாதிரி காய்ச்சினாங்க. இந்த பெரிய கொள்ளளவம் பூடைக்கு கணக்கு ஏற்றம் சேமிக்கும். கணக்கு ஏற்றம் சேமிக்கும் இருந்தா பெருசா அழுத்தத்தை குறைய விடாது. இந்த குட்டிலை அழுத்தம் கொஞ்சம் அழுத்தம் குறைய மாதிரி காய்ச்சினாங்க. ரைட்டா? ஆக அப்ப கொள்ளளவத்தின் பெருமானம் கூடினா சேமிக்கப்படுற ஏற்றம் கூடும். சேமிக்கப்படுற ஏற்றம் கூடுமா இருந்தா இங்க ஒரு மின்னோட்டம் நான் எடுத்துக்கூடக்கூடிய சான்ஸ் இருக்கு. இப்ப அந்த ஒரு கூட்டியம் பாருங்க, சிம்பிளா இருக்கும். இங்க சொல்லப்பட்டிருக்குது கொள்ளளவி ஓட்டுளவு போதிய அளவில் 5 வோல்ட்டுக்கு மேலே இருக்கும் வரைக்கும் RLக்கு குறுக்கே உள்ள ஓட்டுளவு 5 வோல்ட்டாகும். சரி, ரைட்டா? நேரடி 5 வோல்ட் வருமானம் இருக்கும். சரி, அடுத்த கூட்டு RLக்கு குறுக்கே உள்ள ஓட்டுளவு மாறடியாக இருக்கும் நேரம் கொள்ளளவத்தின் பெருமானத்தை சார்ந்திருப்ப இல்லப்பட கொள்ளளவத்தின் கொள்ளளவம் கூடினா சேமிக்கப்படுற ஏற்றம் கூடும். கணக்கு நேரத்துக்கு மின்னோட்டம் கூடும். அப்ப அழுத்தம் உடனே செய்யாது, குறையாது. கணக்கு நேரத்துக்கு மின்னோட்டம் ஓட சான்ஸ் இருக்குது. ஏற்றம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்ப அதுக்குள்ள சார்ந்திருப்ப இல்லைன்னா சார்ந்திருக்கும். கேபிட்டல் அளவுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி நேரத்திலும் படிப்படியாக குறைகின்றது. சரி, ஏன் ஆரம்பத்துல இவற்ற பிரமாணம் தான் மாறாம இருக்கும். அப்ப இவருக்குனால தான் குறைக்கணும். இந்த 10 வோல்ட் குறைஞ்சு விழுதா இருந்தா இந்த 10 வோல்ட் குறைஞ்சு 9 வோல்ட்டா விழுதா இருந்தா இதுக்குள்ள 5 வோல்ட்டான் இருக்கும், இதுக்குள்ள குறைஞ்சிடும் 4 வோல்ட் இருக்கும். 10 வோல்ட் குறைஞ்சு 8 வோல்ட்டா இருந்தா இதுக்கு 5 தான் பேரும், இதுக்கு எவ்வளவு பேரும், 3 பேரும். அப்படித்தான் பேர போகுது. இதுக்குள்ள அழுத்தம் என்ன செய்யும், தொடர்ச்சியா குறைஞ்சிட்டு போகும். இவருக்கு அடுத்த முதல் மாறாம இருந்துதான் குறை என்ன செய்யும், குறை மாறலுக்கு என்ற அந்த V-செட் என்ற பெருமானம் என்ன செய்யும், அவரை பாதுகாப்பு. அதாவது இவரை பாதுகாக்கிறதுக்குரிய தான் இப்ப செனரண்டமே. ரைட்டா? ஆனா செனரா பாதுகாக்கிறதா இருக்கு இவர். சரியா? இவர் இல்லைன்னு சொன்னா செனருக்கு ஆரம்பத்துல வெளியே மின்னோட்டம் மூடி போஞ்சிடும். அப்ப செனர் என்ன செய்தது சொன்னா இவரை பாதுகாத்து கொண்டு இருக்குது. ஆனா செனரை பாதுகாக்கிறதா இருக்கு இங்க ஒரு கேள்வி செனரை பாதுகாக்குது. ரைட்டா? அப்ப ஆறுக்கு குறுக்கே உள்ள அழுத்த வீழ்ச்சி நேரத்திலும் படிப்படியாக குறைகின்றது. சரி, அப்ப இதுல A சரி, B குள்ள C சரி, ஏயும் சியும் சரி, 4வது